இவன்ட்ட எது சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உளவு பிரிவு யார்கிட்ட இஸ்ரேல். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் தன்னை பாதுகாத்து கொள்வது மட்டும் இல்லாமல் எதிராளிகளை அழிப்பதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கி நேரத்தில் பல காலமாக செஞ்சுட்டு இருப்பான். கமேனி எங்கே போகிறாரு வராரு எங்கே இருக்காரு அப்படின்றத தேடுறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆயிடும். அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு புண்ணாக்கு மாதிரி தான். ட்ரம்ப் ஒரு ஆளே கிடையாது. ட்ரம்ப் இல்லைன்னா கூட அந்த நாடு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா கேட்டால் அந்த நாட்டை நிர்வகிக்கிறது சிஏவும் இன்னும் சில அமைப்புகளும் சேர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு குழு இருக்குது. சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்கள் கம்பெனி அவர்களோட கூட்டம் நடத்தும் போது தான் காலையில் அந்த குண்டை போட்டிருக்காங்க. நாளே கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க கம்பெனியை. அந்த உளவாளி இருக்கான்ல உயர் பதவியில் ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானை சேர்ந்த ஒரு செகண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உளவாளி இருக்கான்ல, இவன் வந்து சொல்லியிருக்கான் இங்கே தான் இருக்கார். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டத்தில் அடிச்சிங்க அப்படின்னா கம்பெனியும் காலி பண்ணலாம். கம்பெனி கூட இருக்கக்கூடிய ரொம்ப ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக நீங்கள் பெரிய அளவில் ஒரு கெயினை பண்ண முடியுன்றதுனால டப்புன்னு நைட்டு இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணிவிட்டு 9 மணிக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் 4 பேர் செத்து போயிட்டாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை அப்படியே அழிச்சு விட்டாங்க. எத்தனை பேர் செத்தானே தெரில, அதை அழிச்சு விட்டாங்க. அப்போ தன்னுடைய தூதரகத்தையே தன்னால் காத்து கொள்ள முடியாத ஒரு அமெரிக்கா அப்படின்றது தெரியுது. அப்போ அவனுடைய நிலைகளில் தாக்குதல் நடந்து இவன் எவனை போய் காப்பாற்றிட போகிறான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அமெரிக்கா மட்டும் ஈரான் பக்கத்தில் இருந்ததுன்னா என்றைக்கோ வந்து அமெரிக்காவுடைய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அமெரிக்கா முதல்ல தாக்குதல் நடத்தாமல் இஸ்ரேல் தன்னுடைய அடியாளான இஸ்ரேலை வச்சு தான் தாக்குதல் நடத்துது. இப்போ வந்து அமெரிக்காவே நேரடியாகவே ஈரான் தாக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இஸ்ரேலில் வேறு நிலைகளில் தாக்கி கொண்டிருந்தது. இப்போ வந்து பிரதமர் அலுவலகத்தை ஒரு 5 மணி நேரத்துக்கு இப்போ நெதன்யாகு வந்து எப்படின்னா ஒரு கொடூரமான ஒரு தலைவனாக இருக்கிறதுனால நெதன்யாவை ஆஃப் பண்ணிட்டா அந்த வேகம் இன்னும் குறையுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் நெதன்யாவை ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கிடைச்சா ஆஃப் பண்ணிடுவாங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. கிடைக்கலன்றதுனால போயிட்டுருக்கு. இது இப்போ பிரதமர் அலுவலகத்தில் போய் அவன் உட்காந்து நான் காலைல 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரப்போகிற ஆள் கிடையாது. ஏன்னா நேற்று கூட நெதன்யாவை பேசும்போது ஒரு மொட்டை மாடியிலேருந்து தான் பேசியிருந்தேன். ஏன்னா இந்த சண்டைக்கும் கம்பெனி கொல்லப்பட்டதுக்கு சவுதி தான் முதல் காரணம். ஈரானில் பார்த்தா கம்பெனிக்கு எதிராக பயங்கர புரட்சி போராட்டம் வெடிச்சிருக்கு. கம்பெனி செத்தனை வெடி போட்டு கொண்டாடினாங்க. வெடி இவங்களே வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 100 பேரை கூப்பிட்டு வெடி வாங்கி கொடுத்து இவனே வெடிக்க வச்சு இவனே வீடியோ எடுத்து பெரிய புரட்சி மாதிரி காட்டுறது. இதெல்லாம் அந்த வெஸ்டர்ன் மீடியா பண்ணக்கூடிய ஏவல் நாய்களோட வேலை. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஈரான் இஸ்ரேல் இந்த போர் வந்து உச்சத்தடைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல், நீங்கள் எங்களுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களை வந்து படுகொலை செஞ்சீங்க, நாங்கள் உங்கள் பிரதமர் அலுவலகத்தை குறி வச்சு இராணுவ தலைமை அலுவலகத்தை இவைகளெல்லாம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 இடங்கள் சொல்கிறாங்க முக்கியமான ஸ்பாட், நாங்கள் அதை குறி வச்சு தாக்கியிருக்கோம். இஸ்ரேலினுடைய பிரதமரனுடைய கதி இப்போ எங்களுக்கு என்னன்னு தெரியல, அவர் உயிரோடு இருக்காரா அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து ஈரான் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது போர்? நெத்தன்யாகு அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா? அதாவது இப்போ ஈரானுடைய சிஸ்டத்தில் வந்து என்ன ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவு பிரிவு. இவன்ட்ட எது சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உளவு பிரிவு யார்கிட்ட இஸ்ரேல். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் தன்னை பாதுகாத்து கொள்வது மட்டும் இல்லாமல் எதிராளிகளை அழிப்பதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கி நேரத்தில் பல காலமாக செஞ்சுட்டு இருப்பான். கமேனி எங்கே போகிறாரு வராரு எங்கே இருக்காரு அப்படின்றத தேடுறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆயிருக்கு. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே உள்ள உளவாளிகளை வைத்து கமேனிக்கு செகண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த நாட்டை வந்து வழி நடத்தி செல்லக்கூடியது ஒரு 82 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த குழு தான் வழி நடத்தி போகும். அந்த குழுவை நியமித்தது பல்வேறு தரப்பு, ஐஆர்ஜிசியாக இருந்தாலும் அவர்கள் ரெக்கமெண்டேஷனு, அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்கு காரணமாக இவர் வைக்கலான்னு, அதே மாதிரி கமேனியோட ஃபைனல் டெசிஷனுக்கு அப்புறம் தான் இந்த 82 பேர் வந்து குழு. இவர்கள் தான் இந்த நாட்டை வழி நடத்தி போவாங்க. எந்த பிரதமர் செத்தாலும் சரி, எந்த அதிபர் செத்தாலும் சரி, எதுவுமே இது அமெரிக்கன் ஸ்டைல். இது இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு புண்ணாக்கு மாதிரி தான். ட்ரம்ப் ஒரு ஆளே கிடையாது. ட்ரம்ப் இல்லைன்னா கூட அந்த நாடு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா கேட்டால் அந்த நாட்டை நிர்வகிக்கிறது சிஏவும் இன்னும் சில அமைப்புகளும் சேர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு குழு இருக்குது. இப்போ மெடிக்கல்னால் அதுக்கு ஒரு குழு இருக்குது.
ஸ்பேஸ் சயின்ஸ்னால் அதுக்கு ஒரு குழு இருக்குது. இதுதான் இப்போ நடத்திக்கிட்டே இருக்கும், இந்த நாடை நடத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ பிரசிடென்ட்ன்றவன் டம்மி பீஸ் தான். அவன் சில நேரத்தில் வேகமாக செயல்படுவான். அவன் வந்து 20-30% தான் அது. அவன் தூக்கிட்டாங்கன்னா இன்னொரு ஆளை வச்சு அப்படி போயிட்டுருக்கும். இந்த ஸ்டைலில் தான் வந்து ஈரானும் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 82 பேரை வந்து நீங்கள் வந்து ஒரு இராணுவ தளபதியை கொண்டுட்டிங்கன்னா அடுத்த செகண்டே தாக்குதல் பயங்கரமாக எப்படி நடக்கும்? இப்போ நம்ம ஊர்லனா இராணுவ தளபதி அவரை வச்சு எல்லாம் பிளான் பண்ணுவோம், அப்படி இப்படி இருக்கும். அவர் இறந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அப்புறம் அடுத்த லெவலில் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு அடுத்த லெவலில் அவ்வளோதான். ஆனால் தொடர்ச்சியாக அவருடைய இராணுவ சுப்ரீம் லீடர்ஸே கொண்டுருச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. தொடர்ச்சியாக ஒரு 3-4 பேரை கடந்த சில வருடங்களில் கொண்டிருக்கு. அப்படி இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னா 4-5 பேர் முக்கியமான சர்க்கிள், ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்கள் கமேனி அவர்களோட கூட்டம் நடத்தும் போது தான் காலையில் அந்த குண்டை போட்டிருக்காங்க. நாளே கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க கம்பெனியை. அந்த உளவாளி இருக்கான்ல, உயர் பதவியில் ஈரானில் இருக்கக்கூடிய, ஈரானை சேர்ந்த ஒரு செகண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உளவாளி இருக்கான்ல, இவன் வந்து சொல்லியிருக்கான் இங்கே தான் இருக்கார். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டத்தில் அடிச்சிங்க அப்படின்னா கமேனியும் காலி பண்ணலாம். கம்பெனி கூட இருக்கக்கூடிய ரொம்ப ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக நீங்கள் பெரிய அளவில் ஒரு கெயினை பண்ண முடியும்னால டப்புன்னு நைட்டு இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணிவிட்டு 9 மணிக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் 4 பேர் செத்து போயிட்டாங்க. கமேனியோட சேர்ந்து 4 உயர் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கவங்க இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ இறந்த உடனே என்னாச்சு? ஒன்றுமே ஆகலை. அடுத்து தாக்குதல் மரணடி கொடுத்துட்ருக்காங்க. கமேனி இருக்கும்போது கூட அமெரிக்கா போர்க்கப்பலை தாக்கலை, இஸ்ரேலை பெரிய தாக்கலை. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மரணடி கொடுத்துருக்காங்க. ஓகே. அது போக துபாயை நாசப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்க தூதரகங்கள் இப்போ மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைம் மத்தியானம், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை அப்படியே அழிச்சு விட்டாங்க. எத்தனை பேர் செத்தானே தெரில, அதை அழிச்சு விட்டாங்க. அப்போ தன்னுடைய தூதரகத்தையே தன்னால் காத்து கொள்ள முடியாத ஒரு அமெரிக்கா அப்படின்றது தெரியுது. அப்போ அவனோட நிலைகளில் தாக்குதல் நடந்து இவன் எவனை போய் காப்பாற்றிட போகிறான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அமெரிக்கா மட்டும் ஈரான் பக்கத்தில் இருந்ததுன்னா என்றைக்கோ வந்து அமெரிக்காவோடைய கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு. அது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறதுனாலையும் நெருங்க முடியாமல் இருக்கிறதுனால தான் அவர்களோட இதாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மீதும் இப்போ அமெரிக்கா முதல்ல தாக்குதல் நடத்தாமல் இஸ்ரேல் தன்னுடைய அடியாளான இஸ்ரேலை வச்சு தான் தாக்குதல் நடத்திருந்தா, இப்போ வந்து அமெரிக்காவே நேரடியாகவே ஈரான் தாக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இஸ்ரேலில் வேறு நிலைகளில் தாக்கி கொண்டிருந்தது. இப்போ வந்து பிரதமர் அலுவலகத்தை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்பு, இன்று காலைன்னு வச்சுக்கலேன், ஓகே, பிரதமர் அலுவலகத்தையும் இராணுவ முக்கிய தளங்களையும் வந்து தாக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஐஃபா போர்ட்லாம் ஏற்கனவே தாக்கி பெரிய அளவில் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அங்கே அயன் டோம்லாம் சிஸ்டம் இருக்குது. ரொம்ப அயன் டோம்லாம் இதாகிடுச்சு, ஓட்டை விழுந்துருச்சு, துருப்பிடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அயன் டோம்லாம் டெக்னாலஜியில் ஏற்கனவே உடச்சிட்டாங்க. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே அதில் தான் அவங்க வெறியாகிட்டாங்க. இந்த அயன் டோமு பெரிய அளவில் விற்கலாம். அது வந்து அயன் டோம்ன்றது வந்து மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷின் மாதிரி தான். மூட்டை பூச்சியை பிடிக்கவும் உள்ளே போடவும் டொக்குன்ற குத்தவுன்ற மாதிரி மிஷினை விற்கணும்னு பிளான் போட்டாங்க. இவங்க இந்த கர்மத்தை தானடா ராத்திரி பூரா ஒட்டிகிட்டு இருந்தீங்க மாதிரி தூக்கி போட்டாங்க. போட்டதால தொழில் பூரா பாதிச்சிச்சு. ஓகே. இல்லைன்னா நம்ம இந்தியாலாம் அயன் டோம் வாங்கியிருக்கோம், வாங்கி அங்கே வச்சு இந்த ஓரத்தில் வச்சுருக்கோம், இந்த பக்கம் எல்லை பகுதியில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருந்து அயன் டோம் வியாபாரத்தை டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டதுனால தான் அவங்க ஆத்திரம் கொண்டு கம்பெனியை காலி பண்ணது. ஸோ இப்போ அயன் டோம் ஓட்டை விழுந்துருச்சு. அவங்ககிட்ட வந்து வரக்கூடிய ஏவுகணையை தடுக்கக்கூடிய சிஸ்டம்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு தான் இப்போ அடி வாங்குறாங்க, மரண அடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து அந்த அயன் டோம் அங்கே ஏரியா ஃபுல்லாக விற்றுருக்கான். சவுதிக்கு அங்கே இங்கே பல இடங்களுக்கு அயன் டோம் மாதிரியான சிஸ்டம் இதெல்லாம் விற்றுருக்காங்க. அமெரிக்காவில் விற்றுருக்காங்க. இது எதுவுமே எல்லாமே டுபாக்கூருன்றது எப்போ தெரியுது? இப்போ போலி நகையை போட்டுருவாங்க. பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு 10 பவுன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கவரிங் நகரை வாங்கி போட்டுவிட்றாங்க சில வீட்டில். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், காசு வந்தோடனே செஞ்சு கொடுத்துட்டு மாற்றிக்கலான்னு. திடீர்னு அந்த குடும்பத்தில் இருக்கேன், திடீர்னு வீடு கட்ட போகிறா அதுன்னு அடகு வைக்கும்போது சேர்த்துட்டு போகும்போது அது போலி நகைன்னு தெரியும். புரியுதா? அந்த மாதிரி தான் இந்த கூமுட்டை கூவைங்களுக்கு பூராமே சவுதி, துபாய், கத்தார் இவனுக்கு பூராமே அமெரிக்கா வந்து எல்லாம் போலி ஆயுதங்களாக விற்றுருக்கு. இது அப்படி தடுக்கும், இப்படி தடுக்கும், ராக்கெட் வந்தால் மேலேயே வெடித்து சதுரின்னு சொல்லி இப்போ பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, வெறும் தகரம்ன்றது இப்போ தான் தெரியுது. ஓகே. இதனால தான் அமெரிக்கா ஒரு பக்கம் ஷாக் ஆகி போயிருக்கேன். நம்மளுடைய உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு. அது ஒரு பக்கம். ஸோ இவங்க பூராமே டுபாக்கூர் தான்ன்றது இந்த போர் மூலமாக தெரியும். இப்போ இந்த சுப்ரீம் லீடரை காலி பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ ஈரானுடைய உச்சபட்ச இலக்குங்கிறது நெத்தன்யாகு தானா? நெத்தன்யாகு பலியாகும். நெதன்யாகு மட்டும் இல்லை, அவர்களுக்கு வந்து இஸ்ரேலும் யூதர்களும் தான் முதல் எதிரி. ஓகே. நெதன்யாகு அவங்க தாத்தனோ பாட்டனோ பேரனோ யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு எதிரி ஒன்று. இந்த காலகட்டத்தில் நெதன்யாகு மட்டும் இல்லை, இப்போ நெதன்யாகு வந்து எப்படின்னா ஒரு கொடூரமான ஒரு தலைவனாக இருக்கிறதுனால நெதன்யாவை ஆஃப் பண்ணிட்டா அந்த வேகம் இன்னும் குறையுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் நெதன்யாவை ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கிடைச்சா ஆஃப் பண்ணிடுவாங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. கிடைக்கலன்றதுனால போயிட்டுருக்கு. இது இப்போ பிரதமர் அலுவலகத்தில் போய் அவன் உட்காந்து நான் காலைல 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரப்போகிற ஆள் கிடையாது. ஏன்னா நேற்று கூட நெதன்யாவை பேசும்போது ஒரு மொட்டை மாடியிலேருந்து தான் பேசிட்டு இருந்தாப்புல. எஸ். புரியுதா? வெட்ட ஸோ வெளியில. ஆமாம், அது வந்து அந்த அலுவலகமோ வீடாவோ இருக்காது. புரியுதா அவங்களுக்கு? அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஷூட் பண்ணுறாங்கன்னா அந்த பேட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. பிரதமர் அலுவலகத்துலேயோ அவங்க இப்போ இது வீட்லேயோலாம் இருக்க மாட்டாங்க. அதில் தான் ஈரான் ஃபெயிலியர் ஆகுது. ஓகே. ஒருவேளை நான் நெதன்யாகு வந்ததை ஸ்மெல் பண்ணி உளவு பிரிவை வச்சு கண்டுபிடிச்சி அடிச்சிருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அறிவுஜீவித்தனம். ஓகே. ஆனால் சும்மா பிரதமர் அலுவலகத்தை அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஓகே. சார், இப்போ வளைகுடா பகுதிகளில் நீங்கள் சொன்னது மாதிரி எல்லா யூஎஸ் பேஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சவுதியினுடைய அரம்கோனுடைய அந்த மிகப்பெரும் எண்ணெய் அந்த உற்பத்தி வளத்தையும் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இவ்வளவு அடிகள் வாங்கியிருக்கு அரபு அதான் நாடு. அராம்கோ தான் வந்து எண்ணெயை கண்டுபிடிச்சது. ம். சவுதியில் வந்து எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை ரிஃபைன் பண்ணி எடுக்கிறத அந்த டெக்னாலஜியை 100 வருஷத்துக்கு முன்னாடியே, 80 வருஷத்துக்கு முன்னாடியே சவுதிக்கு கொடுத்தது அமெரிக்கா தான். ஓகே. அந்த அராம்கோ கம்பெனி தான் ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 கம்பெனி. ஸோ அதை அழித்து விட்டால் சவுதியோட பொருளாதாரமே பெரிய அளவில் அடிவாங்க. ஏற்கனவே சவுதி பொருளாதாரத்தில் வீழ்ந்துருக்கு, ரொம்ப இறங்கு முகத்தில் போயிட்டுருக்கு. புரியுது அவங்களுக்கு? இப்போ பெட்ரோல் டீசல் க்ரூட் ஆயிலோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அவர்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர்கள் போடுற திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில் அராம்கோலையும் அங்கேயும் எண்ணெய் வயல்லையும் இதுலேயும் போட்ட குண்டை போடும்போது சவுதியை பின்னடைவு கொண்டு போய், ஏன்னா இந்த சண்டைக்கும் கம்பெனி கொல்லப்பட்டதுக்கு சவுதி தான் முதல் காரணம். இல்லை, அது உண்மையா சார்? சவுதி தான் வந்து உளவுத்துறை அப்படிதான். அதாவது என்ன அப்படின்னா போட்டு கொடுத்ததுன்னு இல்லை, அதாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெஸ்டர்ன் மீடியா வந்து நாய் மாதிரி. யாருக்கு? அமெரிக்காவோட நாய் தான், வளர்ப்பு நாய்கள் தான் வெஸ்டர்ன் மீடியா. ஃபுல்லாக வெஸ்டர்ன் மீடியா கடுமையான விமர்சனம். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? நீங்கள் எதுவும் வேலைகளை கேட்க போகிறீங்களா, இல்லை அவனை வச்சு புதைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை. அவங்களோட இது என்னன்னா, அவன் தான் எல்லாத்தையும் தூண்டி விடுவான். பெருசு இப்போ அந்த ஏவல் நாய்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் அது ரைட், அவன் கவர்மெண்ட்டுக்கு அவன் இருக்கான். இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணணுமா, அவன் கவர்மெண்ட்டுக்கு அவன் இருக்கான்னு தான் நம்ம அவனை பார்க்கணுமே தவிர அவன் நடுநிலையானவோ அறிவுஜியாவே அவனை பார்க்க முடியாது. ஓகே. வெஸ்டர்ன் மீடியா அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்போ ஈரான் அழிக்க பண்ணால் கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவன் சம்பளத்தை கொடுத்து அவன் பண்ணுவான். இப்போ வந்து ஈரானில் பார்த்தா கம்யூனிக்கு எதிராக பயங்கர புரட்சி போராட்டம் வெடிச்சிருக்கு, கம்யூனிஸ்ட் எத்தனை வெடி போட்டு கொண்டாடினாங்க, வெடி இவங்களே வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 100 பேரை கூப்பிட்டு வெடி வாங்கி கொடுத்து இவனே வெடிக்க வச்சு இவனே வீடியோ எடுத்து பெரிய புரட்சி மாதிரி காட்டுறது. இதெல்லாம் அந்த வெஸ்டர்ன் மீடியா பண்ணக்கூடிய ஏவல் நாய்களோட வேலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதுவான், ஒரு ஆர்டிக்கல் எழுதி ஒரு நாட்டையை முடிச்சு விட்ருவான். எப்படின்னா பின் சல்மானை கோர்த்து விட்றான். இப்போ பில் சல்மான் வந்து அமெரிக்கா அடிமை தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. பில் சல்மான் ப்ரெஷர் கொடுத்து கம்பெனியை கொள்ள சொல்லி ஈரான் அழிக்க சொல்லி இதுதான் சரியான தருணம். எப்படி ஆர்டிக்கல் எழுதுறாங்க பாருங்க. இதுதான் சரியான தருணம், நீங்கள் முடிச்சிருங்க, கப்பல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, அதனால நீங்கள் இப்போ சரியான தருணம் நீங்கள் முடிச்சிருங்கன்னு சொன்ன மாதிரி யார்? அமெரிக்க அதிபர் சொல்லலை, அவன் செய்தி தொடர்பாளர் இளவரசர் முகமது பின் சல்மான் சொல்கிறாருன்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு இப்போ நீங்கள் வரைக்கும் கேள்வி கேட்குறீங்க. வாஷிங்டன் போஸ்ட் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதான் வாஷிங்டன் போஸ்ட்டு சொல்கிறான். இப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாளைக்கு எழுதுவாங்க, ஒரே எக்ஸ்க்ளூசிவ் ஒருத்தர் அடிக்க மாட்டான். இப்போ இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட் அடிச்சிருக்கானா, அன்னைக்கு வந்து இது நியூயார்க் டைம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் போட்டது. இத்தனை பேர் புரட்சி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒருத்தர் அங்கங்கேருந்து உண்மை மாதிரியே பேசுவாங்க. இது அவன் எக்ஸ்க்ளூசிவ்னு ஒன்று அடிப்பான், அடுத்து இவன் ஒன்று, அவன் தானே பொய்னா, இப்போ இவன் எல்லாமே டுபாக்கூர் தான் அப்படின்னு தான் உண்மை. ஸோ இப்போ பின் சல்மானை போட்டு விட்டாங்க. போட்டு விட்டோன்னே என்ன ஆகும்னா, ஈரான் வந்து ஆஹா நீ தான் சொல்லி தானா, ஏற்கனவே தெரியும் அவன் வந்து அடிமைன்னு தெரியும் பின் சல்மான், நீ தான் இது பண்ணியான்னு சொல்லி மேலும் போட்டு அடித்து
கொஞ்சம் இன்னொரு வீரியம் வீரியம் அதிகமாகி முஸ்லீம் நாடுகளை பூரா காலி பண்ணுன்றது தான் என்னோட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம். அரசியல். ஓகே, ஓகே, ஓகே. புரியுதா? ஆனா இன்னொரு விஷயம் சொல்லப்படுதுல்ல சார். இப்போ இது ஈரான் வந்து ஷியா நாடுங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இவரு ஷியா தலைவரா இருக்காரு. முகமது பின் சல்மான் வந்து சுன்னி முஸ்லீம். அவரு அதாவது இது எல்லாமே வந்து அமெரிக்கா உருவாக்கி விடுறது தான். அவன் ஓகே. பாட்டுக்கு விட்டா அவன் பாட்டு அவன் சியாவை சன்னியா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். ம், புரியுதா? ம், ம், ம். அவனை சுரண்டி விட்டுட்டு வேற சன்னி பத்தியா என்ன பண்ணுறான்னு இப்படி இவனை உரைச்சி விட்டு இவனுக்கு ஆயுதத்தை கொடுக்குறது அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்து இவங்க மொத்தத்தையும் எல்லாத்தையும் அழிக்கிறது தான் அமெரிக்கா இஸ்ரேலோட மாஸ்டர் பிளான். சவுதி அழியணும், ஈரானு அழியணும், கத்தார் அழியணும், குவைத்து அழியணும், பஹ்ரைன் அழியணும், ம், ம். துபாய் அழியணும். ஓகே. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு இவங்க எப்போ காலி ஆகிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இவங்க என்னைக்கு வேணாலும் காசை வச்சுட்டு ஒன்று சேருவாங்க ஓ! அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே சண்டை இழுத்து விடுறது தான் வெஸ்டர்ன் மீடியாவோட அந்த நியூஸோட சாராம்சமே அதுதான். புரியுதா உங்களுக்கு? ஓகே. தூண்டி விட்டோம்னா அவனுக்குள்ளே அடித்தவன் காலி ஆயிடுவான். அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான அரசியல் டச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் இருப்பான். அதே மாதிரி என்னென்னா அப்புறம் சவுதி வந்து போய் அமெரிக்காட்ட தான் நிற்கணும். இவன் போட்டு அடிக்கிறான், ஈரான் போட்டு அடித்து என்ன கிணறுலாம் காலி பண்ணுறான்னா ம், ம். திருப்பி கான்ட்ராக்ட் யாருக்கு போகும்? அமெரிக்காவுக்கு தான் போகும். அமெரிக்கா. ஐயோ என்ன இப்படி செஞ்சு விட்டதெல்லாம் இவன் எதுக்காக இப்போ தாக்குதல் சவுதி மேல் நடத்துகிறாங்க? இவன் தூண்டி விட்டதில்ல. ம். சொன்னான்னா அவன் என்ன பண்ணுவான்னா போய் ஐயோ போச்சா அராம்கோ கம்பெனி போச்சு இதை போச்சு, சரி அப்போ ரெடி பண்ணுங்க பாய், நம்ம இன்னொரு 1.5 லட்சம் கோடி ரெடி பண்ணுங்க, நம்ம எல்லாம் சரி பண்ணிடுவோம். அவனை விடவே கூடாது. ஈரானை வந்து நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, உடனே நான் ஆள் அனுப்புங்க, டக்குன்னு பாகிஸ்தான்லேருந்து ஆள் எடுங்க, இந்தியா பாகிஸ்தானில் இருக்காங்களா ஏர்போர்ட் போய் வந்துடுவான். எங்கே போகிறான்? சண்டைனால போவான். சண்டையை நிறுத்தி ஃப்ளைட்டை விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. வந்தவொடனே வச்சு திருப்பி காட்டுவாங்க, கட்டணம் கட்டுவாங்க, பில்டிங் கட்டி சவுதிகிட்ட இருக்கிற காசை பூரா அப்படி நம்ம என்ன இருக்குல்ல விடுங்க, என்ன காசாக அவங்ககிட்ட கேட்டோம், என்னையே கொடுங்க நான் பார்த்து நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் வாங்கி வெளியே விற்று வாயில் போட்டு இந்தியா மாதிரி நாடை ஏமாற்றி இனி ஏன்ட்ட தான் என்ன வாங்கணும்னு சொல்லி ஈவெண்ட்டை வாங்கி அமெரிக்கா நம்மகிட்ட விற்று அதில் பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு சவுதிக்கு இழந்து போன இடத்துல கட்டி கொடுக்குறதுக்குள்ள சவுதியில் என்ன காலியாகி பிச்சைக்காரன் ஆகிடுவான் கொஞ்ச நாளில். அதாவது அமெரிக்காவை எதிர்த்தா நேரடியாக போர் தொடுத்து அந்த லீடர்களை கொல்றது, அப்படி அமெரிக்காவை சார்ந்து இருந்தால் எப்படி வந்து இப்போ சவுதிக்கு இப்போ ஏற்பட்ட அந்த நிலைமையை நீங்கள் இப்போ சுட்டி காட்டினீங்க இல்லையா? இப்போ அந்த நிலைமை தான்றீங்க அரபு நாடுகள் எல்லாருக்கும் அதான். சார் இப்போ இவங்கெல்லாம் டைரெக்டாக பாதிக்கப்படுறாங்களே. இப்போ ஈரான் மரண அடி கொடுக்குது, துபாய்க்கு கொடுக்குது, கத்தாருக்கு கொடுக்குது, பஹ்ரைனுக்கு கொடுக்குது, குவைத்துக்கு கொடுக்குது, எல்லா பேஸையும் அடி கொடுத்துட்டே இருக்குது. சிவில் சமூகமும் ஒரு சிலர் அந்த எக்ஸம்ஷன்லாம் பாதிக்கப்படுறாங்க இந்த விவகாரத்தில். அது சண்டைன்னு வந்தால் சட்ட கிளியத்தான் செய்யும். அதுக்கு ஸோ அப்போ இந்த நாடுகள்லாம் யூஎஸ்க்கு சீஸ் ஃபயருக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்களா? என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அவன் பண்ணுறது தானே முடிவு. நீ சீஸ் ஃபயராக இருந்தாலும் சரி, சீஸ் பர்கராக இருந்தாலும் சரி, எல்லாமே அவன் முடிவு தான். புரியுதா அவங்களுக்கு? போகிறதுக்கு இது பண்ண மாட்டாங்களா? இவன் கேட்டால் அவன் எப்படி நிறுத்துவான்? இவனை அடி வாங்க விட்டு கொஞ்சம் நல்லா குத்து வாங்கட்டும் அப்படின்னு வாங்க விட்டுட்டு கொஞ்சம் அழிவு ஏற்படுத்தி கான்ட்ராக்ட் எடுக்கிற வரைக்கும் தேருமா பெரிய அமௌண்ட்டு. ட்ரம்ப் வந்து 10 லட்சம் கோடி பிளானு. இப்போ மாமூலாகவே கொடுத்துட்டாங்க. கத்தார் ஒரு அமௌண்ட்டாக கொடுத்துருக்கான். இப்போ சவுதியும் ஏற்கனவே ஒரு 3.5 லட்சம் கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டான். 4 லட்சம் கோடி 5 வருஷத்தில் பண்ணுறேன்னு. அவன் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி நான் அவங்களுக்கு கொடு, சரி விடு உன்னை அடிக்க சொல்கிறேன், என்ன கிணறுலாம் போயிடும், அது வேலை பார்த்து அந்த காசை கொடு எனக்கு அப்படின்னு வாங்கிக்குவேன். சார் இப்போ ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய உச்சபட்ச இலக்குங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஈரானோட உச்சபட்ச இலக்கு இஸ்ரேலை அழிக்கிறது. ஓகே. இஸ்ரேல் ஆக்சுவலாக இப்போ அமெரிக்காவுடைய கைபொம்மையாகத்தான் வந்து ஒன்றொன்றையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட கைபொம்மை தான் அமெரிக்கா. இஸ்ரேலோட கைபொம்மை தான் மாற்றி சொல்லக்கூடாது. ஓகே. இப்போ அவங்க என்ன ஈரான் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் ஆயா கண்ணு தெரியாது, சின்ன பையன் தான் கூட்டு போயிட்டு இருக்கான்னு. நீங்கள் ஆயா தான் சின்ன பையனை பாதுகாப்பாக கூட்டு போகல. இந்த பையன் கையை விட்டானா ஆயா கண்ணு தெரியாமல் சாக்கடையில் விழுந்துடும். புரியுது? ஆனால் ஆயா தான் மூத்தது. புரியுது? இறுதியான ஒரு கேள்வி, நீங்கள் பல போர்களை பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்நாளில். இந்தோ பாக் வார பார்த்துருப்பீங்க, இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி இந்தோ பாக் வாரெல்லாம் பார்க்கலங்க. அவ்வளோ வயசு என்ன, எனக்கு 80 வயசாரு. இந்தோ பாக் வார் கார்கில்ல நடந்துச்சு இல்லையா? நீங்கள் வாழக்கூடிய இப்போ நடந்தது சொல்றீங்க. கார்கில் நடந்துச்சு, இப்போ கூட நடந்துச்சு. கார்கில்ல நடந்தெல்லாம் சண்டை கிடையாதுங்க. 2 பேரும் மாற்றி இங்கேருந்து கள்ள தூக்கி எறிகிற மாதிரி தான். அங்கேருந்து ராக்கெட் விடுவான், அது மண்ணில் விழுகும், கல்லில் விழுகும். அது வாரெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் ஒரு மாபெரும் போராக இந்த போர் வந்து வெடித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் போர். இந்த போர் வந்து எந்த அளவுக்கு கடைசியில் போய் முடியுன்றீங்க? எந்த அளவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அரபு நாடுகள் பூரா காலி. ஒரு 10 வருஷம் பின்னங்கி போயிடுவான். 10 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க.
ஓகே. அதே மாதிரி ஈரானுக்கு இழப்பு இருக்கும். ஆனால் ஈரானோட லட்சியமே அமெரிக்காவை இவனை அழிக்கிறது தான். அதனால் அவன் லட்சிய கனவுல நம்ம தோல்வின்னு பார்க்க முடியாது. அப்படி போயிட்டு நிச்சயமா சார். வரக்கூடிய அண்மை தகவல்கள் குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா இடையே அந்த போர் இந்த உச்சத்தை அடைந்திருக்கிறது. பிரதமர் அலுவலகத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. நெத்தன்யாகு அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா? இன்னும் பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸை வந்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores.